ஒரு திடீர் மழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல வரப்போகுது. என்னைக்குங்க வரப்போகுது? இன்னைக்கு வருமா அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கே வரப்போகுது. மாலை, இரவு நேரங்கள்ல சில மாவட்டத்துல சாரல், மிதமான மழை, லேசான மழை இந்த மாரி நம்ம எதிர்பார்க்க போறோம். ரெடியா இருங்க. மேகக்கூட்டங்கள் தமிழகத்தை நோக்கி வர ஆரம்பிக்குதுங்க. இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் 3 நாட்கள் மேகக்கூட்டங்கள் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து, பெரும்பாலான பகுதிகள்ல மழை கொடுப்பதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் குறிப்பா கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்கள் மட்டும் தான் மழை பெய்யுமே தவிர, எல்லா மாவட்டத்திலயும் இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படின்னா, நிச்சயமா அது இருக்காது. ஆனா, என்ன இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வானிலை அறிக்கையில நம்ம சொல்றோம். தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெறுங்க. மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போறோம். உங்க மாவட்டத்துல மழை இருக்கா? இல்லையா? பனி பொழியுமா? இன்னும் எத்தனை நாட்கள் பனிப்பொழிவு இருக்கு? எப்போ கோடை காலம் ஆரம்பிக்குது? வெயிலுடைய தாக்கம் எப்போ ரொம்ப தீவிரமா இருக்க போகுது? அடுத்த வருஷம் கோடை காலம் எப்படி இருக்கும்? வெயிலின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அடுத்த வருஷம் நமக்கு கொடுக்க போறாங்க. பொதுவா நமக்கு மழையின் காரணமாக தான் பள்ளிகளுக்கு விடுமுறைங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த 2026ல கொடுமையான வெயிலின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற செய்திகள் நமக்கு வரப்போகுது. அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கமும் இயல்பிலிருந்து கூடுதலாக வெப்பம் பதிவாகும். சம்மர் லீவ் என்று சொல்லக்கூடிய கோடை கால விடுமுறை அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 2026ல அதை பாருங்க, நீங்க அந்த பள்ளி திறக்கிறதுக்கே தாமதம் ஆகும். அதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கு. அதே சமயத்துல மழை வாய்ப்புகளும் அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்க தான் போகிறோம். இந்த 2026லும் தொடர்ந்து பார்க்கலாம். கோடை காலங்களில் உருவாகக்கூடிய சூப்பர் சைக்ளோன் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் 2026ல் உருவாகக்கூடிய சூப்பர் சைக்ளோன் பத்தியும் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதனால வானிலை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்காது. இன்னைக்கு பகல்ல வெயில் வருது, அப்புறம் நைட்ல பனிப்பொழிவு வருதுன்னா, ஒரு வருஷம் முழுவதும் இதே மாதிரியே வானிலை இருக்காது. கண்டிப்பா சில மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் எப்பப்போ வருதுங்கிறது தான் தினந்தோறும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல சிறந்த சலுகையில பெஸ்ட் ஆஃபர் போயிட்டு இருக்கு, சேல் போயிட்டு இருக்கு. 70%லேருந்து 90% வரைக்கும் ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேகு, வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸு, ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் ஹீட்டர், ரூம் ஹீட்டரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே, வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள், ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின்னு ஏகப்பட்ட பொருள் உங்களுக்கு 70%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க. நியூ இயர் ஆஃபர் சேல் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்காகவே ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரேட்டோட எல்லா பொருளுடைய ரேட்டை குறைக்க முடியுமோ எல்லாமே நம்ம குறைச்சி உங்களுக்கு நம்ம விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர் லிங்க் இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போங்க. அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான பிடிச்ச பொருளை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஒரு முதற்கட்டமாக நிலவி கொண்டிருக்கு. இன்னொன்று அடுத்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு காற்று சுழற்சிகள், அரபிக்கடல்ல ஒன்று, வங்கக்கடல்ல ஒன்றுன்னு சொல்லி அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அதனால பாருங்க, அரபிக்கடல்ல கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடல்ல ஒன்று, இரண்டாவதா பார்த்தோம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, மூன்றாவதாக பார்த்தோம் தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. மாலை மற்றும் இரவு நேரத்துல மிதமான மழை, லேசான மழை வர வாய்ப்பு இருக்கு. அதனால கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க உஷாரா இருந்துக்கோங்க. இனி வரும் நாட்கள் மழை வாய்ப்புகள், பனிப்பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியுமே கூட நிலவி கொண்டிருக்கிறது. அதிகரிக்கும் பனிப்பொழிவு தமிழகத்தில் நாளுக்கு நாள் ஒரு பக்கம் பனிப்பொழிவு. அதே சமயத்துல இன்று மாலை இரவு நேரங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரிக்கும். இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் மற்றும் பனிப்பொழிவினுடைய தீவிரம் அதிகரிக்கும். 7 டிகிரி செல்சியஸ், அதாவது குறைஞ்சபட்ச வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸ் கொடைக்கானல் பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். அதாவது பனிப்பொழிவினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். மேற்கு தொடர்ச்சி மட்டும் கிடையாது, மற்ற திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி மலை பகுதிகள், குறிப்பாக மலை பகுதிகளில் இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறையிறதுனால நிறைய இடத்துல பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும். நிறைய
அந்த தண்ணீர்கள் பொறுத்த வரைக்கும் உறைஞ்சி போயிருக்கும். பனிப்பொழிவில் அப்படியே உறைஞ்சி போயிருக்கும். ஊட்டி, கொடைக்கானல், உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர், அதே மாதிரி நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அவலாஞ்சி, இங்கெல்லாம் வந்து அப்படியே பனிப்பொழிவு அதிகாலையில் பதிவாய் அப்படியே ஒட்டுமொத்த நீலகிரியும் அப்படியே பனிப்பொழிவில் உறைஞ்சி போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு குளிருடைய தாக்கம் அந்த பகுதிகளில் தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே மட்டும் இல்லை, ஏற்காடு பகுதிகளாகட்டும், சேலம் மாவட்டம் ஏற்காடு மலை பகுதிகளில் கடுமையான குளிருடைய தாக்கம் இருக்கும். தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, அதாவது தமிழக கர்நாடக எல்லையோர பகுதி, தமிழக ஆந்திர எல்லையோர பகுதி, தமிழக கேரள எல்லையோர பகுதிகள், இங்கெல்லாம் குளிருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மழை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டா கூட பகல் நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்களில் குளிர்ந்த காற்று தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. பகல் நேரங்களில் ஒரு குளிர்ந்த காற்று பொறுத்த வரைக்கும் வீசக்கூடும். அதனால என்னதான் நமக்கு லேசான வெயில் அடித்தாலும் ஒரு குளிர்ந்த காற்று அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மழையும் சேர்ந்து வரப்போகுது. கடலோர மாவட்டங்கள் இன்னைக்கு மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் ஜனவரி 2 வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜனவரி 2ஆம் தேதி வரை விட்டு விட்டு பகுதியாக பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். ஆகவே ஜனவரி 2, ஜனவரி 1, 2 தேதிகள், டிசம்பர் 31 ஆகிய இன்றைக்கும் பரவலாக மழை பொழிவுகள் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். இலங்கை பகுதிகளிலும் அதிக மழை வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொங்கல் நாட்கள் வரைக்கும் விட்டு விட்டு சில சமயங்களில் பகுதியாக கனமழை, மிதமான மழை, இவ்வளவுதாங்க மழை இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அதி கனமழை, அதி தீவிர கனமழைலாம் வாய்ப்பு கிடையாது. நிறைய பேர் வந்து தேவையற்ற வதந்திகளை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்னாங்க, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்மஸ் நாட்களில் புயல் வரும் அப்படிலாம் சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே தெரிவிச்சிருந்தோம், அந்த மாதிரி புயல் வாய்ப்புகள் கிடையாது. வந்தால் அறிவிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். எந்த ஒரு புயலும் வரவும் இல்லை. அதனால் இனி வருகிற நாட்கள் வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுக்குற நாட்களாக தான் நம்ம பார்க்குறோம். பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழையெல்லாம் ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். பனிப்பொழிவு பிப்ரவரி 2வது வாரம் வரைக்கும் தான் பனிப்பொழிவு. பிப்ரவரி 3வது வாரம் வந்துருச்சுனாலே வெயில் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். 36, 37, 39, 40 டிகிரி செல்சியஸ்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி 3வது வாரத்திலிருந்து. அதனால் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனல் தினந்தோறும் கேளுங்க. வானிலை இருக்கை தினந்தோறும் கேட்டால் மட்டும்தான் எப்போ மழைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முதல் சுற்று மழை பொறுத்த வரைக்கும் டிசம்பர், அது 30, 31, 1, 2, இந்த ஜனவரி 1, 2 வரைக்கும் பகுதியாக பரவலாக மிதமான மழை, லேசான மழை இருக்கும். ஜனவரி 6, 7, 8 தேதிகளில் பகுதியாக கனமழைக்கான வாய்ப்பும் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட்டு சேல் போயிட்டுருக்கு. இதை விட இன்னும் விலை கம்மியாக உங்களுக்கு குறைக்க முடியாது. இந்த ஆஃபர் முடிகிறதுக்குள்ளே சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் பொருட்கள், ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வால்நட், பாதாம், பிஸ்தாலாம் இருக்குமா ப்ரோ, இல்லை கடையில் செம ரேட் அதிகமாக இருக்குது ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து சேல் போயிட்டுருக்கு பெஸ்ட் ஆஃபரில். ஸோ அதனால் நட்ஸ் வால்நட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே சிறந்த சலுகையில் நம்ம 70%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், வாங்கி பயன்பெறுங்க. ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. நம்ம சேனலில் ஸ்டோர் ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு.